பிரைஸ் தி லார்ட். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது செடியாகிய இயேசுவிலே கொடியாகிய நாம் இணைந்திருக்கும் போது மட்டும்தான் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, நற்கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அது மாதிரி தான் நம்மளும் நற்கனி கொடுக்கணும்னா நம்ம இயேசுவிலே இணைந்திருக்கணும். கிறிஸ்துவிலே நாம் இணைந்து நாம் செயல்படும் போது பரிசுத்த ஆவியின் கனி நம்மளே வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் கனி மற்றவர்களுக்கு முன்பாக அது வெளிப்படுகிறது. அதாவது ஒரு மரத்துடைய கனி அந்த மரத்துக்கே பிரயோஜனப்படாம அது மற்ற மக்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது, பறவைகளுக்கு பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது. அது மாதிரி தான் நாம் எப்படி கனி கொடுக்கிறவங்களா இருப்போம்னா, நாம் மற்ற மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறவங்களா, ஆவின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களா நம்ம காணப்படுவோம். இது கிறிஸ்துவிலே நாம் இணைந்திருக்கும் போது, நாம் கிறிஸ்துவிலே இணைத்திருக்கும் போது மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியின் கனி நம்மளே செயல்படும். இதைதான் இந்த இயேசு கிறிஸ்து என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு.